கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. நாம் இப்போது சாலமோனின் உன்னத பாட்டு புத்தகத்தில் 2வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். சாரோனின் ரோஜா யார்? எருசலேமின் குமாரத்தி. பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம் யார்? எருசலேமின் குமாரத்தி. எருசலேமின் குமாரத்தி தன்னை எவைகளோடு உருவகப்படுத்துகிறார்? சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே இருப்பது எது? லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் இருப்பவள் யார்? நேசருக்கு பிரியமானவள். முள்ளுகள் யாருக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? எருசலேமின் குமாரத்திகளுக்கு. லீலி புஷ்பம் யாருக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? நேசருக்கு பிரியமானவளுக்கு. கிச்சிலி மரம் எவைகளுக்குள்ளே இருக்கிறது? காட்டு மரங்களுக்குள்ளே. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் போல் இருப்பவர் யார்? எருசலேம் குமாரத்தியின் நேசர். காட்டு மரங்கள் யாருக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? குமாரருக்கு. கிச்சிலி மரம் யாருக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது? பிரியமானவளின் நேசருக்கு. எருசலேம் குமாரத்தி எதின் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்றாள்? கிச்சிலி மர நிழலிலே. கிச்சிலி மரத்தின் கனி எருசலேம் குமாரத்தின் வாய்க்கு எப்படி இருந்தது? மதுரமாய். கிச்சிலி மரம் என்பதன் அர்த்தம் என்ன? ஆப்பிள் மரம். எருசலேம் குமாரத்தியை அவள் நேசர் எங்கு அழைத்து கொண்டு போனார்? விருந்து சாலைக்கு. எருசலேம் குமாரத்தியின் மேல் பறந்த கொடி எது? நேசருடைய நேசம். விருந்து சாலைக்கு என்பதன் அர்த்தம் என்ன? திராட்சரச வீட்டுக்கு. எருசலேம் குமாரத்தி தன்னை எதனால் தேற்றும்படி கூறினாள்? திராட்சரசத்தால். எருசலேம் குமாரத்தி தன்னை எதனால் ஆற்றும்படி கூறினாள்? கிச்சிலி பழங்களால். எருசலேம் குமாரத்தி எதனால் சோகமடைந்திருக்கிறேன் என்று கூறினாள்?
நேசத்தால். சோதனை கேள்வி 1. நேசரின் காதல் முள்ளுகளுக்குள்ளே எதை போன்றது? ஏ கிச்சிலி, பி லீலி புஷ்பம், சி மருதோன்றி, டி ரோஜா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்பதன் அர்த்தம் என்ன? காதல் நோயுற்றிருக்கிறேன். எருசலேம் குமாரத்தியின் தலையின் கீழ் இருப்பது என்ன? நேசருடைய இடது கை. எருசலேம் குமாரத்தியை அணைத்துக் கொள்வது எது? நேசருடைய வலது கை. யாருக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க வேண்டும்? நேசருக்கு பிரியமானவளுக்கு. நேசருக்கு பிரியமானவளை எழுப்பாமல் இருக்கும்படி எவைகளின் மேல் ஆணையிடப்பட்டது? வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும். மறைகள் என்பதன் அர்த்தம் என்ன? ஒரு வகை மான்கள். எருசலேம் குமாரத்தியின் நேசர் எவைகள் மேல் குதித்து வருகிறார்? மலைகள் மேல். எருசலேம் குமாரத்தியின் நேசர் எவைகள் மேல் துள்ளி வருகிறார்? மேடுகள் மேல். எருசலேம் குமாரத்தியின் நேசர் எவைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்? வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும். எருசலேம் குமாரத்தியின் நேசர் எங்கு நின்று பார்க்கிறார்? பிரியமானவளின் மதிலுக்கு புறம்பே. நேசர் மதிலுக்கு புறம்பே நின்று எதன் வழியாய் பார்க்கிறார்? பலகணி வழியாய். எருசலேம் குமாரத்தியின் நேசர் எதின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார்? கிராதியின் வழியாய். நேசர் கிராதியின் வழியாய் எதை காண்பிக்கிறார்? தமது மலர்ந்த முகத்தை. நேசர் பிரியமானவளை எப்படி அழைத்து எழுந்து வா என்று சொல்கிறார்? என் பிரியமே, என் ரூபவதியே என்று. என் டேஷ், என் டேஷ் எழுந்து வா. பிரியமே, ரூபவதியே. எந்த காலம் சென்று மழை பெய்து ஒழிந்தது? மாரி காலம். புஷ்பங்கள் எங்கே காணப்படுகின்றது? பூமியிலே. எவைகள் பாடும் காலம் வந்தது? குருவிகள். எதன் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது? காட்டுப்புறாவின் சத்தம்.
எந்த மரம் காய் காய்த்ததாக நேசர் எருசலேம் குமாரத்தியிடம் கூறினார்? அத்தி மரம். சோதனை கேள்வி 2. என் நேசர் காட்டு மரங்களில் எதற்கு ஒப்பானவர்? ஏ மருதோன்றி மரம், பி கேதுரு மரம், சி கருவாலி மரம், டி கிச்சிலி மரம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எவைகள் பூ பூத்ததாக நேசர் எருசலேம் குமாரத்தியிடம் கூறினார்? திராட்சக் கொடிகள். திராட்சக் கொடிகள் பூ பூத்து எதை பரிமளிக்கிறது? வாசனையை. பரிமளிக்கிறது என்பதன் அர்த்தம் என்ன? வீசுகிறது. புறாக்கள் தங்குகிற இடம் எது? கன்மலையின் வெடிப்புகள் சிகரங்களின் மறைவிடங்கள். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறா யார்? எருசலேம் குமாரத்தி. நேசர் எதை தனக்கு காண்பி என்று எருசலேம் குமாரத்தியிடம் கூறினார்? உன் முகரூபத்தை. நேசர் எதை கேட்கட்டும் என்று எருசலேம் குமாரத்தியிடம் கூறினார்? அவள் சத்தத்தை. எருசலேம் குமாரத்தியின் சத்தம் எப்படி இருக்கிறது என்று நேசர் கூறினார்? இன்பமாய். எருசலேம் குமாரத்தியின் எது அழகுமாயிருக்கிறது? முகரூபம். திராட்சத் தோட்டங்களை கெடுக்கிறவைகள் எவை? குழிநரிகள், சிறுநரிகள். பூவும் பிஞ்சுமாயிருக்கிறது எது? திராட்சத் தோட்டங்கள். டேஷ் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர். ரூபவதியின் நேசர் எவைகளுக்குள்ளே மேய்கிறார்? லீலி புஷ்பங்களுக்குள்ளே. குன்றும் பிளப்புமான கன்மலைகளில் குதித்து வருபவை எவை? கலைமான், மரைகளின் குட்டி. கலைமானுக்கும் மரைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும் என்று யாரை பார்த்து கூறப்பட்டது? நேசரை பார்த்து. சோதனை கேள்வி 3. ரூபவதியின் மேலிருந்த நேசரின் கொடி என்ன? ஏ இரத்தாம்பரம், பி சணல் நூல், சி மெல்லிய வஸ்திரம், டி நேசம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. ஆமென்.